பிரைஸ் தி லார்ட். சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வந்த துன்பங்கள், இனம் புரியாத சோர்வுகள், மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக இந்த தேவ வார்த்தையை பதிவிடுகிறோம். ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாராக. தன் வாழ்க்கையில் தாவீது இந்த சூழலுக்குள் போன பொழுது எப்படி அவர் ஜெயம் எடுத்தார் என்பதை குறித்து இந்த தேவனுடைய வார்த்தை உங்களோட பேச ஆயத்தமாக இருக்கிறது. ஜெபத்துடன் கேளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து தொடர் தேவ செய்திகளை நாங்கள் தியானித்து வருகிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 13வது அதிகாரம். தம்பி தள்ளிருங்க, முன்னுக்கு இருங்க. ஆசா முன்னுக்கு வாங்க, அதுக்கு கிட்ட போதேங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய செய்திகளை நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக கவனித்து வருகிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய செய்திக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லுவோம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். கையை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கையை தட்டி பைபிளை கீழே வச்சுட்டு கையை தட்டி, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த காணது அல்லேலூயா. பிரசங்க முடியும் மட்டும் சத்தமாவே ஆமென் சொல்ல வேணும். சந்தோஷமாயிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்ப எதற்காக நாங்கள் சந்தோஷமா இருக்குது என்ற வாழ்க்கையில தானே சந்தோஷம் இல்லையே. அதற்கு 5 காரியங்களை கர்த்தர் எங்களோட கூட பேசினார். ஆமென். சந்தோஷமாயிரு, தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஒரு 2-3 பேர் கையை கொடுங்க. வார்த்தை வருகுது தானே, அதை சந்தோஷமா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். போன வாரத்துக்கு முந்தைய வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நற்சீர் பொருந்துங்கள், அதாவது உடைந்த உறவுகளை கட்டுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த 3வது பகுதியின் மூலமாய் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார் என்ற நம்பிக்கையோட கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி காணிக்க கொடுங்க. கையை தட்டி காணிக்க கொடுங்க. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? ஆறுதல் அடையுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். சொல்லுங்க, ஆறுதல் அடையுங்கள், நான் உங்களோடு இருப்பேன். சொல்லுங்க, ஆறுதல் அடையுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற என்ற குடும்பத்திலும் உங்களோட குடும்பத்திலும் கவனிங்க, ஆவியானவர் நிச்சயம் இந்த வார்த்தை மூலம் உங்களை தொடுவார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு என்ன நிலைமை என்றால், துக்கங்கள், இனம் புரியாத சோர்வுகள், என்னென்றே தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போனா செக் பண்ணினா ஒன்றுமே இல்ல, ஆனா ஒரே சோர்வாக இருக்குது. எதை செய்யவும் மனம் இல்லை. ஒரு இனம் புரியாத சோர்வு. அது மாத்திரமல்ல, மன அழுத்தங்கள், மனதில் மிகப்பெரிய ஒரு வேதனை. இந்த துக்கங்கள், இனம் புரியாத சோர்வுகள், மன அழுத்தங்கள், இவைகள் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆறுதல் அடையுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆறுதல் அடையுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது ஒரு பகுதி. இப்ப பாருங்கள், 13-14 வயதுல வியாதி என்கிற சாபத்தை சுமந்து திரிந்த என்னை கர்த்தர் அழைத்து வியாதியை சுகமாக்கி இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனா என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்பவோ ஒரு நாள் கர்த்தர் உங்களை அழைத்து உங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆறுதல் அடையுங்கள். முதல் அவர் சொல்லுகிறார், வாருங்கள் ஆறுதல் தருவேன். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆறுதல் அடை, நான் உன்னோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் இப்ப நம் சபைக்குள்ள வந்து விட்டோம், கர்த்தரை ருசி பார்த்து விட்டோம், வேதத்தை வாசிக்க தொடங்கி விட்டோம், ஜெபிக்க தொடங்கி விட்டோம். ஆகவே எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். முழிச்சு நித்திர கொள்ளுவா, இப்ப என்னோட முழிச்சு இருக்கிறதுல என்ற கட்டிலுக்கு வாரதில்ல, அம்மா என்னோட நல்லா இல்லை என்று கதைக்க இயலாது. ஏனென்றால் அம்மா எப்பவும் உன்னோடு கூடவே இருக்கிறாள். ஆகவே அதை நினைச்சு நீ ஆறுதல் அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சில பல நாங்கள் யோசிக்கிறது உண்டு, ஏன் தேவன் என்ன கைவிட்டுட்டார்? முந்திய மாறி தேவன் என்னோட இடைப்படையில, முந்திய மாறி தேவன் தன் மனுஷர்களை எனக்கு அனுப்பவில்லை. இல்ல பிரியமானவர்களே, நீங்கள் அந்த ஆறுதலின் பிரயாத்தை கடந்து இப்ப நீங்க ஆறுதல் அடையக்கூடிய ஒரு வல்லமைக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஆறுதல் அடையுங்கள். உங்களுக்கே சொல்லுங்க, எங்களுக்கே சொல்லுங்க, ஆறுதல் அடை. துக்கம்தான், இனம் புரியாத சோர்வுகள் தான், எல்லா மன அழுத்தங்கள் தான். இவைகளை நீ பெருக்காதபடி உன்னை நீயே காயம் கட்டு, உன்னை நீயே திடப்படுத்த என்று கர்த்தர் பேசுகிறார். தாவீதின் வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை தாவீது வந்தபொழுது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு தட்டி, ஓ தன்னை திடப்படுத்திக் கொண்டு, நன்றி ஆவியானவரே, நல்ல கையை தட்டி. தாவீது தன் தேவனாகிய, நல்ல கையை தட்டி. நான் பிரசங்கத்தை சொல்லும் வரைக்கும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி, தன்னை திடப்படுத்தி, தன்னை திடப்படுத்தி, தன்னை திடப்படுத்தி. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்கள். தாவீதும் அந்த கிராமத்திலிருந்து ஆம்பளைகள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு பிரயாணம் போய்விட்டார்கள். அந்த கிராமத்தில் எந்த ஆம்பளைகளும், வடகாடு கிராமம் போல அந்த கிராமத்தில் எந்த ஆம்பளைகள் எல்லாம் இன்னொரு யுத்தத்துக்கு போய்விட்டாங்க. அந்த யுத்தத்துக்கு போய் அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது, அவங்க யுத்தத்துக்கு போய் என்ன நடந்திருக்கும்? யுத்தத்துக்கு போறவங்க திரும்ப எங்களை பங்கர் வட்ட கொண்டு போய்க்கல, எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது திரும்ப வருவோம் என்ற நம்பிக்கை இல்லை. அப்பொழுது மனைவி அழுதிருப்பாள், பிள்ளைகள் வந்து வழி அனுப்பியிருப்பார்கள், சொந்த பந்தங்கள் வந்தெல்லாம் வழி அனுப்பி, இப்படியெல்லாம் எல்லாற்ற மனசையும் எல்லாற்ற முகங்களையும் தங்களோட மனசுக்குள்ள வச்சு கொண்டு போய் அவங்க திரும்ப சுகமாய் அந்த கிராமத்துக்கு வந்த பொழுது, நீங்க பாஸ்டர் கவனிங்க, எல்லாரும் என்ன பைபிள் பார்க்காதீங்க, என்ன பாருங்க, எல்லாம் அந்த கிராமத்துக்கு வந்த பொழுது எல்லாம் சாம்பலா இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சது, எல்லாம் எரிஞ்சு போய் இருக்குது. ஆட்ட காணையில, மாட்ட காணையில, கோழிய காணையில, நாய காணையில, பூனிய காணையில, பிள்ளைகளை காணையில, மனுஷிய காணையில, மாமிய காணையில, வயசு போன பாட்டன் புட்டி யாருமே இல்லை. சுடுகாடா இருக்குது.
எரிஞ்சு எங்களுடைய முதியோர் இல்லத்துல தீ பற்றி 13 பேர் செத்து போய்விட்டார்கள். மனதை உலுக்கி கொண்டிருக்குது. விலங்கு போடப்பட்ட நிலையிலே எலும்பு கூடுகள் காணப்பட்டு கொண்டிருக்குது. பெரிய ஒரு போராட்டம் உருவாகி கொண்டிருக்குது. ஆனால் இங்க வரும்பொழுது முழுவதுமே நெருப்பாய் இருக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? ஓடி போய் பார்த்திருப்பாங்க. இதுக்குள்ள எரிஞ்சு போய்க்கிறாங்க, அதுக்கு ஒன்றுமே இல்லை, பொடியும் இல்லை. என்ன நடந்தது, என்ன நடந்தது? எல்லாரும் அழுகிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு சேர்ச்சு முடிய வீட்டை போறோம். ஆமே, கதவு திறந்து கிடக்கு. அல்லேலூயா. ஒன்றுமே நடக்கல. ஆனா என்ன இருக்குது? கதவு திறந்திருக்கு. ஒன்றுமே இல்ல. போய் பார்க்கல. கதவு திறந்திருந்தாலே இந்தியா ஆராதனை பெற்ற அபிஷேகம் அத்தனையும் போய்விடும். யார் வந்தது, என்னத்தை எடுத்தார், ஒன்றும் இல்ல வீட்டுக்குள்ள. பழைய சீலையும் கிழிஞ்ச வேட்டியும் தான். இங்கே வரும்பொழுது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே இழந்து விட்டார்கள். துக்கம், எல்லாமே இழந்து விட்டார்கள். இனம் புரியாத சோர்வு, எல்லாமே இழந்து விட்டார்கள். மன அழுத்தம். எல்லா ஆம்பளைகளும் சேர்ந்து அழுகிறார்களாம். செத்த விடண்ட பொம்பளைகள் தான் அழுவார்கள். 400க்கு மேல ஆம்பளைகள், எல்லா திடகாத்திர ஆம்பளைகள் அழும் பொழுது அந்த இடமே எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் அழுகிறார்கள். தாவீதும் அழுகிறான். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆறுதல் இல்லை? சொல்லுங்க, ஆறுதல் இல்லை. நெஞ்சில் சொல்லுங்க, ஆறுதல் இல்லை. நெஞ்சில் காய்ச்சல சொல்லுங்க, ஆறுதல் இல்லை, ஆறுதல் இல்லை. இழப்புகள், சொல்லுங்க, இழப்புகள், பறிகொடுப்புகள். நினைச்சது நடக்கல, கை கொடுக்க வேண்டிய கை கொடுக்கல. சவுண்ட சொல்லுங்க, அன்பு காட்ட வேண்டிய அன்பு காட்டல. இழப்பு. இதன் மத்தியிலே அவன் அழுது கொண்டிருக்கிறான். இந்த அழுது கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தாவீது தன்னை கர்த்தருக்குள் ஆறுதல் படுத்தினான். ஆமென் சொல்லுங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள் ஆறுதல் படுத்தினான். ஒருவேளை நீங்க போகும் பொழுது உங்களோட ஆடு துளைஞ்சிருந்தாள், உங்களோட வீட்டுக்குள்ள யாரோ இறங்கி களவெடுத்திருந்தாள், வார்த்தை என்ன வரும்? ஆனால் இந்த இழப்பின் மத்தியிலையும் தாவீது தன்னை ஆறுதல் படுத்தினான். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தரோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நீ ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க அந்த வசனத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கர்த்தருடைய வெளிச்சம் வானத்தில் தோன்றி தாவீதே தாவீதே என்று பேசினாரா? திடீரென்று ஒரு தீர்க்கதரிசி வந்து கலங்காது என்று கண்ணீரை துடைச்சு விட்டாரா? இல்ல. ஒன்றுமே இல்லாத நேரத்திலையும் தொடர்ந்தும் அழாமல், தொடர்ந்தும் துக்கப்படாமல், தொடர்ந்தும் வேதனைப்படாமல் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, தன்னை தைரியப்படுத்தி, அடுத்த கட்டம் தான் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டம் தான் என்னத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்று அப்படித்தான். ஆமென் சொல்லி சொல்லி, ஆமென் சொல்லி சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இந்த அரை வருஷத்தின் முதலாவது வார்த்தையில கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ உன்னை ஆறுதல் படுத்திக்கொள், நீ உன்னை ஆறுதல் படுத்திக்கொள். எப்போ இந்த பாரங்களோட இருக்காத, மன சுமைகளோட இருக்காத, கவலைகளோட இருக்காத, துக்கங்களோடு இருக்காத. உன்னை நீயே ஆறுதல் படுத்தென்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இந்த காலை வேளையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ எந்த நிலைமையில வந்திருக்கிறாய், எந்த நிலைமையில நீ இழந்திருக்கிறாய், எந்த நிலைமையில நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய், தேவன் அறிவார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உன்னை தைரியப்படுத்து, நீ உன்னை திடப்படுத்து, நீ உன் காயங்களை நீயே கட்டிக்கொள். கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். உன்னை நீயே ஆறுதல் படுத்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. வீட்டை வந்து பார்த்தால் வீட்டில் ஒருத்தருமே இல்லை. என்ன நடந்ததுன்றே தெரியாது. வீடெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது. அந்த நேரத்தில் மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? தாவீதை எரிஞ்சு கொள்ள யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சொல்லிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, கவனிங்க பாஸ்டர் கவனிங்க. அல்லேலூயா. இங்க வந்த பொழுது எல்லாருக்கும் இழப்பு. சொல்லுங்க, எல்லாருக்கும் பிரச்சனை தான். சவுண்டா சொல்லுங்களேன். இன்னும் சவுண்டா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. எனக்கு மட்டுமா பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. எல்லாருக்கும் துன்பம் தான், எல்லாருக்கும் கஷ்டம் தான். எல்லாரும் பிள்ளை இழந்திருக்கிறாங்க, எல்லாரும் மனுஷி இழந்திருக்கிறாங்க, தாவீதும் இழந்திருக்கிறான். இந்த நேரத்தில் எல்லாற்ற மனமும் எப்படி மாறுகிறது? கவனிங்க, எல்லாற்ற மனமும் எப்படி மாறுகிறது என்றால் இதுக்கெல்லாம் காரணம் தாவீது. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? பழி போட தொடங்கினார்கள். சொல்லுங்க சொல்லுங்க. பழி போட தொடங்கினார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டை போறீங்க, உங்களோட வீட்டையும் கடன் இறங்கிட்டான், எங்களோட வீட்டையும் கடன் இறங்கிட்டான். அடுத்த இடம் என்ன யோசிப்பீங்க? இவன் படுபாவி, வாட்ஸ்அப்ல 11 மணிக்கு முடிக்கிறேன். எத்தனை மணிக்கு முடிச்சவன்? அதுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாம் யோசிச்சு கடைசியா மனம் எங்க போகும்? யாரையாவது ஒருவர் மேல என்னத்தை போட போகும்? பந்தை எறிய பார்க்கும். வாலிபால் அங்க இருந்து ஒரு அடிப்பான், அடிச்ச ஒரு ஆசையா வேண்டுவான இல்ல, அவன் திரும்ப அடிப்பான். அங்கே மற்றவன், அவன் மற்றொரு அடிப்பான். எந்த போக மாட்டேங்க அந்த போகும். அத போல இன்றைக்கு எங்கட மனம் என்ன செய்யுது? ஒரு துக்க நேரத்துல, ஒரு மனச்சோர்வின் நேரத்துல பழைய மனுஷியின் மேலேயோ, புருஷனின் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, பக்கத்து வீட்டுக்காரன் மேலேயோ, பெற்ற தாய் மேலேயோ, தகப்பன் மேலேயோ போட பார்க்குது. ஆனால் தாவீதை பார்த்தால் யார் மேலேயும் அவன் பழி போடவில்லை. யார் மேலேயும் அவன் பழி போடவில்லை. எல்லாரும் அவன் மேல பழி போட்டார்கள், எல்லாரும் அவன் மேல குற்றம் சாட்டினார்கள். ஆனால் தாவீதோ யாரையும் குற்றம் சாட்டவில்லை, யாரையும் பழியாக்கவில்லை. அல்லேலூயா. ஆறுதல் அடைய வேண்டுமா? உன்னை எப்ப பிள்ளைன்ற கொப்பிய கொண்டு வாண்டு மேசையில இருந்தேன் அன்றைக்கு மனசுக்கு சொல்ல முன்னுக்கு போடியாட்டாங்க. பிள்ளைன்ற கொப்பிய பார்த்தாலும் டென்ஷன் தண்டப்படல வந்துடும். பழி. அந்த நாளை ஜபிக்காமல், அந்த நாளை சண்டை பிடிச்சு சிலவர்கள் சாப்பிடாம கூட இருந்திருப்பேன். நான் பழி எங்க போடுவேன்? இந்த பிள்ளைன்ற படிப்பை பார்த்தாலே. தேவ பிள்ளையே, யார் மேலும் பழி போடுவதை நிறுத்திவிட்டு உன்னை நீயே ஆறுதல் படுத்தி, உன்னை நீயே திடப்படுத்தி, உன்னை நீயே தைரியப்படுத்தி ஆண்டவருக்குள்ள முன்னேற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எல்லோரும் தாவீதை குறை நினைத்தார்கள். தாவீதோ 400 பேரில் ஒருத்தனையும் குறை நினைக்கவில்லை. அல்லேலூயா. எனக்கு இவர்கள் தான் எதிரிகள், இவர்களால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த சூழ்நிலையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும்படியாய் உங்களை தைரியப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற துன்பத்தை நீங்க காண மாட்டீங்க. இன்றைக்கு காண்கிற பிரச்சனையை நீங்க காண மாட்டீங்க. மற்றவங்கள் குற்றம் சாட்டுகிறது போல, மற்றவங்க பழி போடுகிறது போல, மற்றவங்க கதைக்கிறது போல நீங்களும் கதைச்சு கொண்டு பழி போட்டுக் கொண்டு குற்றம் சாட்டி கொண்டு இருக்காமல் இதன் மத்தியில அடுத்த கட்டத்திற்கு ஆவியானவர்களை நடத்தும்படிக்கு உங்களை நீங்களே காயம் கட்டிக்கொள்ள
சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயால ஒரு அழகான வசனம் இதுக்கு மட்டும் வாசிக்கிறேன். 45:9 படிங்கள். ஏசாயா 45:9 படிச்சுட்டு பிற்பாடு நாங்கள் 2 சாமுவேலுக்கு வரலாம். ஏசாயா 45:9 வாசிங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. குயிக்கா ஏசாயா 45:9. மண்ணோடுகளுக்கு ஒத்ததாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்துங்க சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க 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 பாஸ்டரை பாருங்க. அல்லேலூயா. பின்னுக்கு இருக்கிற அம்மா மாரல இங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. நீங்க மண்ணோடு சொல்லுங்க. யாரு? மண்ணோடு. மண்ணோடு. ஆனா இந்த மண்ணோடு யாரோட வழக்காடுதா? தன்னை படைச்சவரோட வழக்காடு. நீ எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிற, நீ எனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கிற, தேவன் பாஸ்டருக்கு கொட்டண்டு கொட்டுற, எனக்கு வருகிற. அடுத்தது இன்னும் தொப்பா போகுது. அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தேவை. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்று சொல்லலாமோ? பழிய கடவுள் மேல போடுகிறது, குற்றச்சாட்டுகளை தெய்வத்தின் மேல போடுகிறது. இன்னும் சில குற்றச்சாட்டுகளை எங்க போடுவாங்க? அடுத்த வசனம். அடுத்த வசனம். ஏன் என்னை ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்றும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் என்ன பெற்ற, ஏன் நான் பிறந்தேன் என்று தாய் தகப்பன பழி போடுகிறவனுக்கு ஐயோ. இப்ப உனக்கு பிரச்சனை இருக்கலாம், இப்ப உனக்கு கஷ்டம் இருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு நீ முன்னேறும் பொழுது தேவன் உனக்கு செங்கடலை திறந்து அற்புதமான வழிகளை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு இவங்களால தான் பிரச்சனை, அவங்களால தான் பிரச்சனை, சேர்ச்சால தான் பிரச்சனை, பாஸ்டரால தான் பிரச்சனை, ஆண்டவரால தான் பிரச்சனை என்று பழிகளை போடுவதை நிறுத்து. உன்னை நீயே காயம் கட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக்சுவலா பார்த்தா போன ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கால ஏலாவைகளை நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. ஆறுதல் படு. பழி போடுகிறத நிறுத்து. பழைய விசுவாசி புதிய விசுவாசி மேல பழி, புது விசுவாசி பழைய விசுவாசி மேல பழி, அயல் வீட்டுக்காரன் மேல பழி, ஜாவரன் செய்கிறவன் மேல பழி, வேலை செய்கிறவன் மேல பழி. யார் மேலையும் பழி போட தேவையில்லை. எங்களுக்கு வழி காட்டுகிற தெய்வம் இன்றைக்கும் அவர் உயிரோடு தான், அவர் ஜீவனோடு தான், அவர் நமக்கும் அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் அவர் வீட்டிலிருந்து கொண்டிருக்கிறார். ஐயா ஒண்ட கவனிங்க. ஒன்றுமே இல்ல, ஒரு மிருக ஜீவனம் இல்ல. ஜோபுக்கு முன்னாலேயாவது மனுஷி இருந்துச்சு, ஜோபுக்கு முன்னாலே நண்பர்கள் இருந்துச்சு. தாவீதுக்கு முன்னுக்கு ஒன்றுமே இல்லை. எங்க போச்சு, என்ன நடந்துச்சு ஒன்றுமே தெரியல. அந்த சூழ்நிலைமையிலையும் எந்த பழியையும், எந்த தந்த நேரத்தை, தந்த பிறப்ப, தந்த கடவுளை குற்றம் சாட்டாமல் ஆண்டவரே நான் என்ன திடப்படுத்துகிறேன், ஆண்டவரே நான் என்ன தைரியப்படுத்துகிறேன், நான் அழிஞ்சு போவதில்லை, நான் மூழ்கி போவதில்லை. எங்க கைதட்ட காணல. நீங்கள் சொல்லுங்க, நான் தைரியமா இருக்கிறேன், நான் தைரியமா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தைரியப்படுகிறேன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் மூழ்கி போக மாட்டேன், நான் எரிந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு யாரும் இல்லாத தனி மரமானி இருக்கலாம். கர்த்தர் உனக்கு துணியை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு ஒத்தாசையை கொடுப்பார், இழந்தவைகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. கடந்த விழிப்புணர்வு கிளிநொச்சியில் கர்த்தர் பேசினார், இழந்தவைகளை கொடுப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இந்த 6 மாசத்துல அதை மீட்டு கொடுப்பார். பழி போடாத, கையை தட்டி யார் மேலும் பழி போடாத, கசப்பு கொள்ளாத, எரிச்சல் கொள்ளாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். போய் விட்டு வந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத அழுது முடிஞ்ச பிறகு 399 பேரும் வந்து
தாவீது பயப்படாத, எல்லாருக்கும் பிரச்சனை தான் என்று சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாரும் கல் எடுக்கிறாங்க, எடுத்து இவனை கொல்லணும் என்று யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவன் பயப்படவும் இல்லை, தன்னைத்தானே முடிக்கவும் இல்லை, அவங்களோட வாக்குவாதப்படவும் இல்லை. அவன் கர்த்தர் சமூகத்தில் தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டான். அல்லேலூயா. சகோதரா, பச்சை தண்ணி இல்லாம நீ இன்றைக்கு இருக்கலாம், உன்னை நீ ஆறுதல் படுத்து. அல்லேலூயா. உன் பிள்ளையின் வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு அவன் யார் மேலும் பழி சொல்லவில்லை. இரண்டாவது அவன் என்ன செய்கிறான்? 6வது வசனத்தின் கடைசி பகுதியை படியம்மா. 6வது வசனத்தின் கடைசி பகுதி. அடுத்த 8வது வசனம். அல்லேலூயா காணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் எதிராய் நின்ற பொழுது இவன் என்ன செய்கிறான்? தன்னை திடப்படுத்தி, தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி, ஆண்டவரே என்று சொல்லி அவரை நம்பி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருடைய கைகளும் கல்லை எடுக்கிறது, ஆனால் தாவீதின் முழங்கால் படியிட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இப்பொழுது என்னோட முழங்கால் பாடிடுவீங்க? இன்றைக்கு நாங்கள் காண்கிற துன்பத்திற்காக, இன்றைக்கு நாங்கள் காண்கிற சோர்வுகளுக்காக, இந்த மன அதரியங்களுக்காக யார் மேல நாங்க பழி சொல்ல தேவையில்லை. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் மாற்றுவார். அருமத்துறை ஆமென் சொல்ற மாதிரி மற்றவங்க சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு நல்ல ஆவிக்குரிய காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழி சொல்லுகிறத நிறுத்துங்க, ஜெபத்துக்கு வாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். படியம்மா முழங்கால் இந்த 8வது வசனத்தை படியம்மா. 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அதை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, செய்தி வருகிறது. உங்களோட ஆடு மாடுகளை, உங்களோட மனுஷி பிள்ளைகளை கொஞ்சம் பேர் கொள்ளையடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க, இந்த பக்கமா போய் கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது எங்கட கால் என்ன செய்யும்? அந்த இடத்துக்கு ஓடும். எங்க ஆடு நிக்குது, எங்க மாடு நிக்குது, எங்க இந்த மனுஷி என்ற பிள்ளையோட ஓடும். தாவீது ஜெபம் பண்ணி கேட்கிற, அப்பா நான் பின்னுக்கு போகட்டா? ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? பின்னுக்கு போட்டாப்பா, போன எனக்கு வெற்றி கிடைக்குமாப்பா? திரும்ப தெரிவிங்களாப்பா? ஜெபத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஜெபத்தை பார்த்தீங்களா? முதலாவது யார் மேலும் பழி போடாமல் தன்னை கர்த்தருக்குள் ஆறுதல் படுத்தினான். இரண்டாவது ஜெபம் பண்ணி தன்னை ஆறுதல் படுத்தினான். அவசரப்பட சொல்லுங்க. அவசரப்படவில்லை, பதட்டம் அடையவில்லை, மற்றவங்களை போல செயல்படவில்லை. கர்த்தர் சமூகத்துல ஜெபத்துல கெஞ்சினா. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? படியம்மா. அதற்கு ஆண்டவர், அல்லேலூயா, தாவீது என்ற பிள்ளை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பின்னுக்கு போ. அடுத்து என்ன சொல்லுங்க? பின் தொடர். அதை நீ பிடித்து, அப்படியே கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. சகலதையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அந்த வசனத்தை சொல்லுங்க. சகலதையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். சொல்லி சொல்லி கையை தட்டுங்க. சகலதையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். சகலதையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். சகலதையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். சகலமும் சகலமும் சொல்லுங்க. சகலமும் 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 அப்படி சொல்லுங்க. சகலமும் சகலமும் என்ற பிள்ளைகள் அனைத்தையும், என்ற கணவனை, என்ற மனைவிய, எனக்கு உண்டான எல்லா சொத்துக்களை நான் திருப்புவேன், நான் திருப்புவேன், நான் திருப்புவேன். ஹல்லேலூயா. ஜெபம் தோற்று போகாது, ஜெபம் தோற்று போகாது. பதட்டம் அடையாத,
மன சோர்வுக்கு இடம் கொடுக்காத, துக்கத்துக்கு இடம் கொடுக்காத, ஆறுதல் அடை, ஆறுதல் அடை. வந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பழி போட்டுக் கொண்டிருந்த பொழுது பழி போடாமல் தன்னை ஜெபத்தால் ஆறுதல் அடையுங்கள். நேற்று என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல தம்பி ஜோன்சன் உன்ன கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினார். அல்லேலூயா. ஜோன்சனுடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய ஆறுதலுக்காக ஜெபித்தேன். ஆமென் சொல்லுங்க. தெரியாது, ஆனால் ஜோன்சன் என்ன பாடுகளை என்ன பிரச்சனை சந்திக்கிறானோ கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆனா நீ உன்னை நீயே திடப்படுத்திக்கொள், உன்னை நீயே தைரியப்படுத்திக்கொள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எப்பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்க்காதீங்க, யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க முதலாவது பழி போடாம ஆறுதல் படுங்க. இரண்டாவது தானே உங்களுக்கு அப்பா இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டலாமே, நல்ல கையை தட்டலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உலகமே உங்களை கைவிட்டாலும் உங்களை கைவிடாத தெய்வம் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் அவங்களோட பேசவில்லை, ஆனா ஜெபித்த பிள்ளையோட கர்த்தர் பேசுகிறார். நீ போ, சகலதை நீ திருப்புவாய், சகலதும் உனக்கு கிடைக்கும். உன்ற ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன், உன்ற உபவாசத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன், உன்ற கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்கிறேன், உன்ற விழிப்பு ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி உன்னையும் இந்த ஜெப வேளையில கர்த்தர் தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 6ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசியம். 6ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுங்க. தாவீது, காணாத தாவீது, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லல, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பலத்தாலையும் அவன் நெருக்கப்பட்டான். முதல் 6ஆம் வசனம் சொல்லுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். காசு பிரச்சனை, பண பிரச்சனை, சரீர பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சகல நெருக்கம். ஆனா 8ஆம் வசனத்துல முதல் பகுதி சொல்லுங்க, படிங்க. 8ஆம் வசனம் முதல் பகுதி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். அல்லேலூயா. அது இந்த சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இந்த சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நெருக்கப்படுகிற நேரங்களில் ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோக ராஜ்யத்தை அசைக்கு, அசைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒடுக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, கையை தட்டு. நெருக்கப்பட்ட கிருபையே, கிருபையே மாறாத எல்லாம் கிருபையே. அப்பா, அப்பா மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கேட்க கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த கிட்னி வியாதியால நான் நெருக்கப்படுகிறேன் நீ ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்கி கொடுப்பார். ஆண்டவரே, இந்த துன்பத்தால நான் உபத்திரவப்படுகிறேன் நீ கேட்கும் பொழுது அந்த துன்பத்தில இருந்து ராஜா உன்னை விடுவித்து சகலதை நீ மீட்டுக் கொள்ளத்தக்கதாய், சகலதை நீ திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. அல்லேலூயா. ஆகவே துக்கங்கள் வரும் பொழுது, இனம் புரியாத சோர்வுகள், மன சஞ்சலங்கள் வரும் பொழுது முதலாவது யார் மேலும் பழி போடாதீங்க. இரண்டாவது ஆண்டவரை நம்பி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நல்ல வசனங்களை வாசியுங்க. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில பிரச்சனை கூடினா ஜெபம் கூடும். நாங்கள் கனகாலமா இருந்துட்டோமடியாத்த சனங்களுக்கு எங்களை வெறுக்க தொடங்குது. 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று நாம மாறுவோம், அல்லது யார் போனாலும்
ஒரு ஆள் நின்றாலும் சேர்த்து செய்வோம் நல்ல தேவ வல்லமையோட தைரியமா இருக்க வேணும் அப்படின்னு சிரிச்சு சொல்லி போட்டு விட்டுட்டேன். ஆனால் என்னுடைய ஜெப வேளையில் உடைக்கப்பட்டு போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அருகிலேயே இருப்பார். அல்லேலூயா. ஒரு நாளும் என்னால் மறக்க முடியாத சம்பவங்களை உண்டு. ரன்னிங் ஷார்ட்ஸ் போட்டுக்கொண்டு விறகு ஒரு இடத்துல வெட்டி கொண்டிருந்தேன். இந்த நேரம் என்னுடைய மனம் மிகவும் ஒரு துன்பத்தால் உடைக்கப்பட்டிருந்தது. ஒரு பிரச்சனை, மனசோர்வு. விறகு கொத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் மனசோட பேசினார். முழங்காலில் இரு என்று சொன்னார். முழங்கால் ஏறு. அப்படியே கோடாளி பிடிய கையில் வச்சுக்கொண்டு முழங்கால் இருந்து நைஸாவது கொத்துன ஆர்ப்பில் முழங்கால் இருந்துச்சு. முழங்கால் நோக தொடங்கினது. ஆனால் நான் திரும்ப கோடாளியை பிடிச்சு எழும்பும் பொழுது நான் தனிச்சு எழும்பவில்லை, என்னோட ஆண்டவர் எழும்பி வந்தார். கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்ல. பல வேளைகளை நான் பார்த்திருக்கிறேன். உபத்திரவங்கள் மத்தியில் ஜபிக்கிற ஜபம் வல்லமை உள்ளது, அது பவர்ஃபுல்லானது. ஆமென் சொல்லுங்க. 40 மல்ட்ரி செல்ல விட அது பவரானது. அல்லேலூயா. ஆனால் என்ன பிரச்சனை? ஆமாம், நாங்கள் பிரச்சனை வந்துட்டேன்டா தூசணம் பேசியோ அல்லது மண்டையை போய் சுவரில் அடிச்சோ அல்ல யாரிலையாவது பழிய போட்டோ பிரச்சனையை முடிச்சிடும். அப்படி இல்லை, பழி போடாதுங்க. ஆறுதல் படுத்தி கொண்டு போயிட்டு, கட்டுப்படுத்தி கொண்டு போயிட்டு, எங்கேயாவது ஒரு இடத்துல தேவ சமூகத்துல அப்படி ஆறு பாய்கிறது போல கண்ணீர் விட்டு கதறி மன்றாடுங்கள், பதில் வரும். நீ சகலதையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலதையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆவியானவர் உன்னோட பேசுவார். அப்ப எழும்பி செயல்படு. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. வார்த்தைகளை வாசித்து பாடல்களை பாடி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது நேரம் போய்கொண்டிருக்கு. ஆறுதல் அடைய வேணும் என்றால் முதலாவது பழி சொல்லாதீங்க. இரண்டாவது கர்த்தரை நம்பி ஜெபம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். மூன்றாவது, தேவன் உங்களுக்கென்று 50 பேர் இல்லாட்டிலும் ஒரு அன்பான உறவையாவது தந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. கைவிரல் காட்டுங்க. ஒன்றாவது அந்த ஒன்றோட பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. அதிகமா துக்கம் பெருகுதா? என்னோ தெரியல, மனம் சோர்வா இருக்குதா? ஒரு டிப்ரெஷனா இருக்குதா? முதலாவது யார் மேலும் குற்றம் போடாத. இரண்டாவது ஆண்டுட ஜெபம் பண்ணு. மூன்றாவது உனக்கண்டு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை கர்த்தர் வச்சிருப்பார். ரட்சிக்கப்படாத ஆட்கள் இல்லை சொல்லலையா? ரட்சிக்கப்பட அவன் பழி சொல்லவில்லை, அவன் ஜெபம் பண்ணினான். மூன்றாவது அவன் செய்கிற காரியம் 37 1 சாமுவேல் 37. இதோட முடிக்க போற இதான் கடைசி வசனம் 37. ஆமென். அல்லேலூயா. காணுமம்மா, காணுமம்மா. எல்லாரும் பிரச்சனை, எல்லாம் இழப்பு, எல்லாம் பல்ல கடிச்சு குற்றம் குறை கூறிக்கொண்டிருக்கிறாங்க. இவன் எல்லாம் பழி போடாமல் ஜபத்தில் தன்னை திடப்படுத்தி அடுத்ததாக ஒரு மனுஷன் பேரை சொல்லி கூப்பிடுகிறார். அபியத்தார். சொல்லுங்க, அபியத்தார். சவுண்ட், அபியத்தார். எங்களுக்கும் ஒரு அபியத்தாரை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த அபியத்தாரை நோக்கி அபியத்தார், நான் சரியான பிரச்சனை இருக்கிறேனப்பா, அதை கொண்டு வா, கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படியாக அந்த ரெகோபோத்தை கொண்டு வா என்று சொல்லி அபியத்தாரோடு அவன் பேசினான். ஆமென் சொல்லுங்க. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு ஆறுதலை உங்களுக்கு வைத்திருப்பார். அது ஒருவேளை உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அது ஒருவேளை உங்களுடைய பால்குடி பிள்ளையாக இருக்கலாம். அது உங்களுக்கு திருப்ப சொல்லாது. ஆனா அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க, ஆண்டோட சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுங்க, நான் இப்ப இந்த வேதனை இருக்கிறேன்னு சொல்லுங்க. அதன் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, ஒருவர் உங்களுக்கு ஆறுதலுக்காக வரும் பொழுது அவருக்கு இன்னும் பிரச்சனையை கொடுக்காதுங்க, அதை ஆறுதலாகவே வச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 3 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அதை வெளிப்படுத்தாதீங்க. ஒருவருக்கு ஒரு ஆறுதலா இருங்க. அதே நேரம் தேவ பிள்ளைகள், நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்குகிற நல்ல அபியத்தார்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
கடந்த வாரத்துல ஒரு சகோதரனை பார்த்தேன், நல்ல வேலை செய்கிற ஒரு சகோதரன். அங்கே ஒரு வருத்தவன் போல மேலில சேட்டும் இல்ல, நட்டு வெயில்களை குந்தி கொண்டிருந்தான். நான் ரோட்டால போய் கொண்டிருந்தேன். அவன் எங்கட சேர்ச்சுக்கு வர்றவன் கிடையாது. நான் கூப்பிட்டு கதைச்சு, இஞ்சவா என்ன அப்படி யோசிச்சு கொண்டிருக்கிற, ரோட்டிலே வச்சு நான் மோட்டர் சைக்கிள் இறங்கவும் இல்லை. கதைச்சு கொண்டிருந்த போல அவன் வீட்டு பிரச்சனை சொன்னான். இப்படி பிரச்சனை என்ன இப்படி டிவோர்ஸுக்கு போய் கொண்டிருக்குது, இப்படியான காரியங்கள் எல்லாம் கதைச்சு கொண்டு. நானும் ஒன்று வார்த்தையை சொல்லல, அவனுக்கு ஒரு புத்திய சொல்லல. அவன் கதையை கேட்டு கொண்டிருந்து 2-3 கதைகளை சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு 10 நிமிடம் வராது, அதன் முடிவில் அவனுடைய முகம் தண்ட பாட்டில மாறியது. மாறிட்டு இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த முகம் எனக்கு முன்னால நிற்கிறது. அவன் சொன்னான், அண்ணன் உங்களோட கதைச்ச பொழுது எனக்கு நல்ல மைண்ட் ரிலாக்ஸா இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல அபியத்தார கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நான் என்ன சொல்லல, உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் எதிரியா பார்க்காதீங்க, எல்லாரையும் பகையாளியா பார்க்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நண்பன் இருப்பான், உங்களுக்கு தோள் கொடுக்கிற ஒரு உறவு இருக்கும். நான் பல வேளைகள் நினைப்பதுண்டு, எனக்கு யார் கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.